ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 16/9/2025 செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 31ஆம் தேதி. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:45 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 6:03 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. மேஷ ராசி என்பர்களே, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வேலையில முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உறவுகளில் நல் இணக்கம் இருக்கும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. திடீர் அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்பும் உண்டு. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார வளர்ச்சிக்கு உதவும். கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். அலைச்சல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும். எல்லா செயலிலும் தயக்கமோ பயமோ இன்றி ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். மிதுனராசி என்பர்களே, ஒரு சுறுசுறுப்பான மற்றும் அனுகூலமான நாளாக அமையும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. உறவினர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். பணியில் சில சவால்கள் ஏற்படலாம். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிவபெருமானை வழிபடுவது தடங்கல்களை நீக்கும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடகராசி என்பர்களே, அரசு துறையினரின் பாராட்டும் விருதும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிரிகள் மறைமுகமாக தொல்லை கொடுக்கலாம். கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். பெண் தெய்வத்தின் அருள் துணை நிற்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நாள் உங்கள் ஆளுமையையும் திறன்களையும் மேம்படுத்த உதவும். கற்றல் திறன் அதிகரிக்கும். அறிவுத்திறன் கூர்மையாகும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இந்த நாள் பல சவால்களையும் அதற்கேற்ற ஆற்றலையும் வெற்றியையும் தரும். சில முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாள் சில சிரமங்கள், சிக்கல்கள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி என்பர்களே, தொழில் துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளில் சற்று கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களின் தலைமைத்துவம் பாராட்டப்படும். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனையை பெறுவது நன்மை பயக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமாக செலவிடுங்கள். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக ஊழியருடன் சுமூக உறவு பேணப்படும். நண்பர்கள் மற்றும் உறவினருடன் நேரம் செலவிடுவீர்கள். எதிர்பாராத பணவரவு இருக்கலாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். உங்களின் திறமையும் கடின உழைப்பும் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சண்டைகளை தவிர்க்க
தவிர்த்து சமாதானமாக செல்வது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கன்னிராசி என்பர்களே, வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். வாகனம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். புதியதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டு. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் வந்து சேரும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் ஏற்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பொருளாதார நிலைமை மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் மற்றும் வேலை தொடர்பான மனக்குழப்பங்கள் நீங்கும். துலாம் ராசி என்பர்களே, பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். கல்வியில் சில வந்தம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரியங்கள் இடம்பெறும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஒரு பிரச்சனை முடிந்தது இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தடைகளை கடந்து வெற்றி காண்பீர்கள். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி கடையிலே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். ராசி என்பர்களே, உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு முக்கிய நிதி முடிவுகளையும் எடுக்கும் முன் நன்கு ஆராய்ந்து செய்வது நல்லது. பணியிடத்தில் சில சவால்கள் இருக்கலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். காரியங்களை தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். மன அமைதி குறையக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற தாமதமாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணவரவுல தடங்கள் ஏற்படலாம். தனுசு ராசி என்பர்களே, சில விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டாலும் சிலவற்றில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயங்களில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமானவர்களுக்கு சராசரியை விட சிறந்த முடிவுகள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். தாங்கள் சொல்வது அப்படியே பலிக்கும் ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பீர்கள். இது உங்கள் முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும். இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரிப்பது மன தைரியத்தை அதிகரிக்கும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் தேடி வரும். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் பொதுவாக சுபமானதாகவும் மன அமைதியுடனும் இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நேரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகர ராசி திருவோண நட்சத்திரம். மனநிறைவும் திருப்தியும் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பணப்புழக்கம் சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டி வரலாம். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். தடை தாமதங்கள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் சில சவால்கள் ஏற்படலாம். கும்பராசி என்பர்களே, தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தின் நல் இணக்கம் மேலோங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணமைய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். புதிய சிந்தனைகளும் புதிய கண்டுபிடிப்புகளும் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம். ஆஞ்சநேயர் வழிபாடு தடை தாமதங்கள் நீக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். சமூக சேவைகளில் நீங்கள் ஈடுபட ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மீனராசி என்பர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பணவரவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்ப உறவுகளில் புரிதலுடன் செயல்படுவது அவசியம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். மூத்தவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பு நன்கு யோசிப்பது அவசியம். நிதி வரவு சுமாரா இருக்கும். கணவன் மனைவி இடையிலே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்பட்டால் பணிகளில் வெற்றிகள் கிடைக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதி வரவு நன்றாக இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணிகளில் திருப்திகரமான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும்.